வணக்கம் மாணவ மாணவிகளே. இங்க இந்த இன்றைய வரலாறு வகுப்பில் தரம் 10 மாணவர்களுக்கான, அதாவது அலகு 3, வரலாறுல அலகு 3, இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி. ஏற்கனவே நான் இதுல முதல் 2 அலகுகள் செய்திருக்கிறேன். அதாவது அந்த முதலாவது அலகு வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள்ல வினாவிடைகள் போட்டிருந்தன. அதே போல 2வது அலகில் இலங்கையினுடைய குடியேற்றங்கள் தொடர்பாகவும் வினாவிடைகள் போடப்பட்டிருந்தது. இன்றைக்கு நாங்கள் தரம் 10 இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி, அதாவது அலகு 3 வினாவிடைகள் தொடர்பாக நாங்கள் இங்க பார்ப்போம். இதுல சிறு குறிப்புகளும் போடப்படும். வினாவிடைகள் இந்த பகுதியில சிறு குறிப்புகளும் இதுல போடப்படும். அந்த வகையில நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். அப்ப இதுல நாங்கள் இந்த இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், முற்காலத்துல எமது நாட்டை அரசர்கள் பலரும் அதே போல அரசிகள் சிலரும் ஆட்சி செய்ததாக இந்த வரலாற்று மூலாதாரங்கள் சொல்லுகின்றது. இது ஒரு முகவரிய பாப்பம். அப்ப இந்தியாவில இருந்து இங்கு வந்த இளவரசன் விஜயன் இலங்கையை ஆண்ட முதல் மன்னன் என்று சொல்லி அந்த மூலாதாரங்கள்ல சொல்லப்படுகின்றது. அதாவது முதலாவதாக இலங்கையை ஆண்ட, அதாவது இந்தியாவில இருந்து வந்த இளவரசன் விஜயன் என்பவன் தான் இலங்கையை ஆண்ட முதல் மன்னன் என்று சொல்லி அங்க அந்த மூலாதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப அந்த விஜயன் இந்த நாட்டுக்கு வந்தது கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் இருந்து 6ஆம் நூற்றாண்டுல தான் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த விஜயன் என்ற அந்த இளவரசன் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே இந்த நாட்டுல குடியிருப்புகள் இருந்தான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. விஜயன் வர முதலேயே குடியிருப்புகள் இந்த நாட்டுல இருந்தான்னு சொல்லி தொல்பொருள் மூலாதாரங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப குறிப்பாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 2400 வருடங்களுக்கு முன்பிருந்தே முன்னேற்றகரமான ஒரு விவசாய சமூகம் ஒன்று காணப்பட்டதாக சில ஆய்வுகள் அகழ்வுகள்ல இருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப சில பிரதேசங்கள் எடுத்தோம்னு சொன்னா, பெரகல அதே போல ஹல்துமுல்ல என்ற பிரதேசங்கள்ல கண்டறியப்பட்ட அந்த புராதன மயானங்கள்ல இருந்து இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப ஆகவே இந்த விஜயன் வருவதற்கு முதலே, அதாவது கிறிஸ்து கிமு 2400 வருடங்களுக்கு முன்பிருந்தே ஒரு முன்னேற்றகரமான விவசாய சமூகம் ஒன்று காணப்பட்டதாக நாங்கள் இந்த மயானங்கள், புராதன மயானங்கள் பெரகல அதே போல கல்துமுல்ல என்ற பிரதேசத்துல கண்டறியப்பட்ட அந்த மயானங்கள்ல இருந்து உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப அப்படியான ஒரு சமூகம் ஒன்று பூசல்கள் பிரச்சனைகள் இன்றி வாழ்ந்திருக்குமானால் அந்த சமூகத்தை நிர்வகிக்க ஏதாவது ஒரு முறைமை ஒன்று இருந்திருக்க வேண்டும். அப்ப அவ்வாறான ஒரு பின்னணியில தான் இந்த நாட்டு அரசியல் அதிகாரத்தின் வரலாறு இளவரசன் விஜயனுக்கு முன்பிருந்தே ஆரம்பமாகி இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் இந்த நாட்டின் வரலாறு எடுத்தோம்னு சொன்னா, விஜயன் வர்றதுக்கு முதல்ல இருந்தே இந்த நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தினுடைய வரலாறு ஆரம்பமாகுது என்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. மற்றது நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நாட்டை நாங்கள் ஆட்சி செய்யக்க அந்த ஆளுகிற அதிகாரத்தை ஒரு அரசனோ அல்லது அரசியோ ஒரு நாட்டை ஆள போறாருன்னு சொன்னா, அந்த அரசனோ அரசியோ நாட்டை ஆள்றது என்பதை தீர்மானிப்பவர்கள் யாருன்னு சொன்னா அந்த நாட்டுல வாழ்ற மக்கள். அப்ப அத எவர் ஒருவருக்கு நாட்டை ஆள்வதற்கு பொதுமக்களின் விருப்பு மிகவும் இன்றியமையாதது. அப்போ ஒரு நாட்டுல ஒரு அரசனோ அரசியோ ஆள போறான்னு சொன்னா கட்டாயம் அந்த நாட்டு மக்களின் விருப்பம் மிகவும் முக்கியமானது. அப்படி பொதுமக்களின் விருப்பம் இல்லாமல் ஒரு அரசனோ அரசியோ நாட்டில ஆட்சியை அமைத்துக் கொள்வாரா இருந்தால் அப்படியான ஒரு ஆட்சி நீண்ட காலம் நிலைத்திருக்க மாட்டாது. 3 அல்லது 6 மாதங்கள்லயோ அல்லது ஒரு வருடத்திலேயோ அந்த ஆட்சி இல்லாம போகலாம். அப்ப அப்படியான ஒரு நிலைமை இந்த அரசியல் அதிகார வளர்ச்சியில காணப்பட்டிருக்கிறது. இப்ப மக்களின் விருப்பம் இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்ட ஆட்சியாளர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அந்த நாட்டை நிர்வகிக்க முடியாது போனதை வரலாறுகளை நமக்கு எடுத்து காட்டியிருக்கு. அப்ப எப்பவும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை எடுக்கணும்னு சொன்னா பெரும்பான்மையாருடைய ஆதரவோடு தான் நாட்டை நிர்வகிக்கிற அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதானதான் அதை நாங்க சொல்றோம். என்னன்னு சொன்னா அதை குறிப்பிட ஒரு சொல்லு பயன்படுத்தப்படுது, பெருவிருப்பன்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அது அந்த பெருவிருப்பண்ட சொற்பிரயோகமே அதுதான். நாட்டில பெரும்பான்மையாளருடைய ஆதரவோட தான் ஒரு அரசனோ அரசியோ அந்த நாட்டை நிர்வகிக்கிற ஒரு அதிகாரத்தை பெற முடியும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சொற்பிரயோகம் புராதன காலத்துல கீழத்தேசங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இவ்வாறான மக்களின் விருப்பை பெற்றுக்கொள்ளும் அரசர்களோ அல்லது அரசியல் தான் அவர்கள் மூலம் ஆளப்படுவதுதான் சம்பிரதாய பூர்வமான ஒரு ஆட்சி முறை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க அந்த நிர்வாகத்துல பங்கு பெறுகிற அதிகாரிகளோ பொதுமக்கள் ஆகியோர் ஆட்சி செய்கிற நிலப்பகுதியோட அரசு என்ற சொல்லால் அது குறிப்பிடப்படுவர்.
அப்ப இது வந்து ஒரு முகவுரை. அப்ப இதை நாங்க வைத்துக்கொண்டு இங்க வந்து இந்த பாடப்பிறப்புல வந்து மிக முக்கியமான அம்சங்களை நான் வினாவடியாகவும் சிறு குறிப்புகளாகவும் இதுல நான் சொல்ல இருக்கிறேன். அப்ப அந்த வகையில முதலாவது வினாவை நாங்க பார்ப்போம். இலங்கைக்கு விஜயன் வர முன்னர் காணப்பட்ட குடியிருப்புகள் எவை? அப்ப இங்க வந்து அதாவது இங்க அந்த மயானங்கள் இருந்தான்னு சொல்லி நம்ம இந்த பிரதேசங்கள்ல பெரகல, அதே போல கல்து முல்ல. அப்ப விஜயன் வர முதலே காணப்பட்ட குடியிருப்புகள்லாம் இவை பெரகல, மற்றது வந்து கல்து முல்ல. அது மாதிரி ரெண்டாவது நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த பெருவிருப்பு என்றால் என்ன? அதான் நான் சொன்னேன், பெரும்பான்மை ஆதரவோட நாட்டை நிர்வகிக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது. அதாவது பெரும்பான்மை ஆதரவோட மட்டும்தான் ஒரு நாட்டுல வந்து அரசன அரசியை வந்து அந்த நாட்டை வந்து நிர்வகிக்க முடியும். அதைத்தான் நாங்க சொல்றோம் பெருவிருப்புன்னு சொல்லி நாங்கள் இதுல எடுத்து கொள்ளுகின்றோம். அத மாதிரி நாங்கள் இதுல வந்து பொதுவாக இந்த அரசுகளுக்கு முற்பட்ட காலம் என்ற ஒரு விஷயம் இங்க வருகிறது. அதுக்கு முதல் நாங்க பார்ப்போம், இந்த அரசுகளுக்கு முற்பட்ட காலத்தில் ஆட்சி அதிகாரம் பெற்றவர் யார் என்ற ஒரு வினா போடப்பட்டிருக்கு. அரசுக்கு முற்பட்ட காலத்துல, அப்ப முற்பட்ட காலத்துல ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர் யாருன்னு சொன்ன பெருமக. அப்ப அதென்றால் என்ன? அரசுகளுக்கு முற்பட்ட காலம் என்றா என்ன? அப்ப அதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்றது என்னன்னு சொன்னா, ஒரு அரசொன்று தோன்றுவதற்கு முன்னர் இலங்கையில நாட்டை நிர்வகிக்க நிலவிய அமைப்பு முறையை கொண்ட காலம், அதுதான் நாங்க சொல்றோம் அரசுகளுக்கு முற்பட்ட காலம். அதாவது அரசுகளுக்கு முற்பட்ட காலம் என்றால் என்னென்றால், அரசு ஒன்று தோன்றுவதற்கு முன்னர் இலங்கையில நாட்டை நிர்வகிக்க நிலவிய ஒரு அமைப்பு முறைமையை கொண்ட காலம்தான் இந்த அரசுக்கு முற்பட்ட காலம். அப்ப இந்த அரசுக்கு முற்பட்ட காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர் யார் என்று சொன்னால் பெருமக என்று சொல்றான். நாலாவது, பெருமகவின் நிர்வாக அமைப்பை அறியத்தரும் கல்வெட்டு எது? பெருமகவின் நிர்வாக அமைப்பை அறிய தருகிற கல்வெட்டு. இப்ப இதெல்லாம் பகுதி ஒன்றில வரக்கூடியதுகள். அதாவது ஹொத் ஹல் ஹந்தை கல்வெட்டு. அதாவது பெருமகவின் நிர்வாக அமைப்பை அறிய தருகிற கல்வெட்டு எதன்னு சொன்னா ஹொத் ஹல் ஹந்தை கல்வெட்டு என்று சொல்றான். அத மாதிரி ஐந்தாவது வினா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அரசுக்கு முற்பட்ட காலம் என்பது யாது? அப்ப இலங்கையில வந்து நாங்கள் அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட அரசு தோன்றுவதற்கு முன்னர் நாட்டை நிர்வகிக்க சில அமைப்புகள் மூலம் செயற்பட்ட காலம். சுருக்கமாக சொன்னா இது ஒரு வரவிலக்கணம். அரசுக்கு முற்பட்ட காலம் என்பது இலங்கையில ஒழுங்கமைக்கப்பட்ட அரசு தோன்றுவதற்கு முன்னர் நாட்டை நிர்வகிக்க சில அமைப்புகள் மூலம் செயற்பட்ட காலம். அதைத்தான் நாங்க சொல்றோம் இங்க அரசுக்கு முற்பட்ட காலம். அப்ப இந்த அரசுக்கு முற்பட்ட காலத்துல ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர்கள் தான் இந்த பெருமக என்று சொல்லி அங்க சொல்லப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் இதுல வந்து பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த இலங்கையில அரசுக்கு முற்பட்ட காலத்துல இலங்கையில இருந்த ஆட்சி தலைவன், அதான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆட்சி தலைவன், அந்த அரசுக்கு முற்பட்ட காலத்துல நாட்டை ஆட்சி செய்த அந்த அதிகாரம் பெற்றவர் ஏற்கனவே பெருமகன்னு சொன்னார். அவர் வந்து இலங்கையில இருந்த ஒரு ஆட்சி தலைவனாகவும் கருதப்படுகிறார் இந்த பெருமக. அடுத்தது குர்கபதி என அழைக்கப்பட்டவர் யார்? அதாவது இந்த குர்கபதி என்று அழைக்கப்பட்டவர் யார் என்று சொன்னால், அதாவது வந்து இல்ல தலைவர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது குர்கபதி என்று அழைக்கப்பட்டவர் இல்ல தலைவர். அப்ப நாங்கள் இப்ப இந்த அரசு அதிகாரம் வளர்ச்சி அடைந்ததுக்கு ஒரு படிமுறை ஒன்று இருக்கிறது. அதுல வந்து இந்த அரசு அதிகாரம் வளர்ச்சி அடைந்த படிமுறையில முதலாவதா வருவதே இல்ல தலைவர் தான். இப்ப இல்ல தலைவருக்கு அடுத்ததாக கமிக, கமிகவில இருந்து பெருமக, பெருமகவில இருந்து ராஜா என்ற ஒரு படிமுறை காணப்படுகிறது. அப்ப ஆகவே இப்படித்தான் அரசு அதிகாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்ப இதுல வந்து நாங்க இப்ப இல்ல தலைவன் என்ற விடயத்துக்கு போக முதல், அதாவது அரசு அதிகாரம் வளர்ச்சி அடைந்த படிமுறை, அந்த படிமுறை எங்கேயும் தொடங்குதுன்னு சொன்னா இல்ல தலைவன், அதே போல அதுல இருந்து கமிக, கமிகவில இருந்து பெருமக, பெருமகவில இருந்து ராஜா என்ற இதுல போகிறது. அப்ப இந்த இல்லத்தலைவனை நாங்க எடுத்தோம்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு முன் 900 ஆண்டில் உலர் வலியத்துல பரவிய குடியிருப்புகளில் குடும்பத் தலைவர்கள் இல்லத்தலைவர்களாக கருதப்பட்டார்கள். அப்ப அந்த உலர் வலியத்துல பரவிய குடியிருப்புகள்ல அந்த குடும்பத் தலைவர்கள் இல்லத்தலைவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த குடும்பம் வந்து குலம் என்று சொல்லியும் அழைக்கப்படுகின்றது. அப்ப இந்த இல்லத்தலைவன் பற்றி தொடர்பான கல்வெட்டு ஆதாரம் ஏதாவது கிடைக்கப்பெற்று இருக்கின்றதா? அப்படி கிடைக்கப்பெற்ற இடம் எது? இல்லத்தலைவன் தொடர்பாக கல்வெட்டு ஆதாரம் கிடைக்கப்பெற்ற இடம் அனுராதபுரத்தில பெரிய புளியங்குளம் என்ற இடத்துல கண்டறியப்பட்ட கல்வெட்டில, அதாவது சுமணவின் குடும்பத்தைச் சேர்ந்த லோக கைத்தொழில் மேற்கொண்ட இல்லத்தலைவன் ஒருவன் பிக்குமாரின் சேமநிலம் கருதி கற்குகை ஒன்றை சுத்தம் செய்து தானம் அளித்ததாக அந்த கல்வெட்டுல கூறப்படுகிறது. அது என்ன கல்வெட்டுன்னு சொன்னா பெரிய புளியங்குளம் என்ற இடத்துல கண்டறியப்பட்ட
கல்வெட்டு. அப்ப இங்க நாங்க பார்ப்போம். இந்த குர்கபதி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொன்னா இல்ல தலைவர். அப்ப அதுல வந்து அவர் பற்றி குறிப்பிடுகிற கல்வெட்டு. அப்ப இந்த இல்ல தலைவரை பற்றி குறிப்பிடுற கல்வெட்டு எதுன்னு சொன்னா, அதாவது அனுராதபுரத்துல இருக்கிற பெரிய புளியன்குளம் கல்வெட்டு. பெரிய புளியங்குளம் என்ற இடத்துலதான் இந்த கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கு. அப்ப அங்க வந்து ஒரு சுமணவிந்த குடும்பத்தை சேர்ந்த உலோக கைத்தொழிலை மேற்கொண்ட ஒரு இல்ல தலைவன் என்ன செய்யறான்னு சொன்னா, பிக்குமாற்ற நலம் கருதி கற்புகை ஒன்றை சுத்தம் செய்து தானம் அளித்திருக்கிறான் என்று இந்த பெரிய புளியங்குளம் கல்வெட்டு சொல்லுகின்றது. அடுத்தது நாங்கள் 7வது வினா. கல்வெட்டுகளில் கிராம தலைவருக்கு வழங்கப்பட்ட பெயர் யாது? அதாவது கல்வெட்டுகள்ல கிராம தலைவருக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? கமிகு என்று சொல்லலாம். அதே போல அதாவது கிராமிக என்று சொல்லியும் சொல்லலாம். அதாவது கல்வெட்டுகள்ல கிராம தலைவருக்கு வழங்கப்பட்ட பெயர் கமிக, கிராமிக. அதே போல இந்த இல்ல தலைவர்களில் தெரிவு செய்யப்பட்டவரே கமிக என குறிப்பிட்ட நூல் எது? அப்ப இல்ல தலைவர்கள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் கமிக. அதான் நான் ஏற்கனவே படிமுறை சொன்னேன். அரசு அதிகாரம் வளர்ச்சி அடைந்த படிமுறை ஒன்று இல்லத்தலைவன், அதற்கு கீழே அடுத்ததா கமிக, அடுத்ததாக பெருமக, அடுத்தது ராஜா. அப்ப இந்த கேள்வி அதுதான். கல்வெட்டுகள்ல கிராம தலைவருக்கு வழங்கப்பட்ட பெயர் இதுல நாங்க பார்த்தனாங்க கமிக, கிராமிக என்று. அடுத்தது இந்த இல்லத்தலைவர்களால தெரிவு செய்யப்பட்டவர் தான் கமிக என்று ஒரு நூல் சொல்லுது. அந்த நூலின் பெயர் என்னன்னு சொன்னால் சமந்த பாசாதிக என்ற ஒரு நூல். இந்த நூலை எழுதியவர் புத்தகோசர் அல்ல புத்தகோச தேரர் என்று சொல்லலாம். இந்த நூலை சமந்த பாசாதிக என்ற நூலை எழுதியவர் வந்து நாங்கள் இதுல வந்து புத்தகோச தேரர் என்று சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப கமிக என்றவர் வந்து எவ்வாறு யாரால தெரிவு செய்யப்படுறாரு சொன்னா இல்லத்தலைவன் தான் இந்த கமிக என்பவரை தெரிவு செய்யறான். அப்ப இங்க வந்து இந்த இல்லத்தலைவனுக்கு சில கடமைகள் இருக்கிறது. அதாவது இப்ப கிராமிய பொது பணிகள்ல குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்துதல், மற்ற குடும்பத்தில ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது, மற்ற தனது குடும்பத்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது என்றெல்லாம் அங்க சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க நாங்கள் பார்த்த நாங்கள் இந்த கல்வெட்டுக்கள்ல கிராம தலைவருக்கு வழங்கப்பட்ட பெயர் என்னன்னு சொன்னால் கமிகன்னு சொல்லலாம், கிராமிகன்னு சொல்லியும் சொல்லலாம். அப்ப இதுல வந்து இது புராதன கிராம தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். அத மாதிரி நாங்கள் இப்ப இதில் எடுத்தோம்னு சொன்னால் இல்ல தலைவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர் கமிக என குறிப்பிட்ட நூல். அது சமந்த பாசாதிய, அதை எழுதியவர் புத்தகோச தேரர். அடுத்தது இந்த கமிக, இல்ல தலைவர்களால் தெரிவு செய்யப்பட்ட கமிகன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அந்த கமிகவின் பண்புகள் என்ன என்றா, அதாவது இயல்புகள் அல்ல குணாதிசயங்கள் என்று சொல்லலாம் பண்புகளை. அப்ப என்ன பண்புகள்னு சொன்னா, ஒன்று இல்ல தலைவர்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அரசு அதிகாரம் வளர்ச்சி அடைந்த படிமுறையில முதலாவதா வர்றது இல்ல தலைவர், அதற்கு அடுத்தது கமிக. அப்ப அது இல்ல தலைவர்ல இருந்துதான் கமிக தெரிவு செய்யப்பட்டவர். அதமாய பண்பு கமிகவின் பண்பு சொத்து சுகமுடையவராக இருந்தார். 3 அடுத்தவருக்கு உதவக்கூடிய செல்வந்தராக விளங்கினார். அதிகார பலம் படைத்திருந்தார். அப்ப இவ்வளவும் வந்து இங்க வந்து இந்த கமிகவினுடைய பண்புகளாக காணப்படுகிறது. அதே போல கமிக பின்வரும் சந்தர்ப்பங்களில் கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவராகவும் விளங்கியிருக்கிறார். அப்ப இந்த கமிக ஒரு கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறோட தலைவராகவும் இருந்திருக்கார். எப்படி என்று சொன்னால் அந்த கிராமத்துல நடக்கிற திருமண தொடர்புகளின் போது, பண்ட பரிமாற்றங்களின் போது, பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகிற போது இந்த கமிக வந்து ஒரு மிக முக்கியமான தலைவராக திகழ்கின்றார். அப்ப இதெல்லாமே இந்த கமிகவினுடைய பண்புகளாகத்தான் காணப்படுகிறது. அப்ப இந்த கமிகவை யார் தெரிவு செய்யணும்? இல்ல தலைவர்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டவர் தான் கமிக. அப்புறம் கமிகவில இருந்து வந்தவர் தான் பெருமக, பெருமகவில இருந்து வந்தவர் தான் ராஜா. அடுத்தது நாங்க பார்ப்போம், இந்த கமிகவை எடுத்தோம்னு சொன்னால் இந்த கமிகவினால் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் அல்லது கடமைகள் என்ன? அதாவது கமிகவினால் நிறைவேற்ற வேண்டிய பணிகள். அப்ப இவர் என்னென்ன பணிகள் அல்ல கடமைகளை நிறைவேற்றணும். ஒன்று வந்து கிராமத்தின் பொது நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கிறது. அதாவது கமிகவின் பணி வந்து கிராமத்தின் பொது நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்குறது. 2வது கிராம குளத்தை நிர்வகித்தல், அதே போல நீரை விநியோகித்தல். 3 கிராமத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்த்தலும் மற்ற சமாதானம் ஒழுங்கை நிலைநாட்டுவது. அப்ப இதெல்லாம் கமிகவால நிறைவேற்ற வேண்டிய பணிகள். கிராமத்தவற்ற பிரச்சனை என்னன்னு கேட்டு அதில் தீர்த்து வைக்கணும். மற்றது பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட்டு அதை சமாதானமாக தீர்த்து சமாதான ஒழுங்கை நிலைநாட்டுவது. மற்றது கிராமங்களிடையே தொடர்பாடல்களை மேற்கொள்வது. அப்ப இதுவும் இந்த கமிகவினால நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணிதான், கிராமங்களிடையே தொடர்பாடல்களை மேற்கொள்ளுதல். மற்ற கிராமத்தவர்களோட நல்லுறவை
பேணுவது. அப்ப இவையெல்லாம் இந்த கமிகவினால நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால் தொட்ட போஜக பதவியையும் செயற்பாட்டையும் குறிப்பிடுக என்றது இதுல முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த தொட்ட போஜக, அது தொட்ட போஜக என்பது பொருள் என்னன்னு சொன்னால், அதாவது படகு துறையை நிர்வகிப்பவர். அதாவது தொட்ட போஜக பதவியையும் செயற்பாட்டையும் குறிப்பிடுகன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியணும் தொட்ட போஜகண்டா என்னன்னு முதல் அதுன்ற பொருள் என்ன என்று சொன்னால், படகு துறையை நிர்வகிப்பவர் தான் இந்த தொட்ட போஜக. அப்ப அவருடைய பதவி செயற்பாட்டை குறிப்பிடுக, அவற்ற பதவியையும் செயற்பாட்டையும். அப்ப இந்த பதவி என்ன, அதாவது தொட்ட போஜக என்ற பொருளே படகுத்துறைய நிர்வகிப்பவர் என்று சொல்றார். அப்ப தொட்ட போஜக என்பவர் கருமகவாக காணப்பட்டார். இவர் வரி வசூலிப்பவராகவும் சொத்துடையவராகவும் இருந்தார். பிக்குகளுக்கு குகை ஒன்றை தானமளிக்கும் ஆற்றல் உடையவராக காணப்பட்டார். அப்ப இதெல்லாமே இந்த தொட்ட போஜக என்பவருடைய செயற்பாடாக கருதப்படுகிறது. அப்ப இவர் படகுத்துறையை நிர்வகிப்பவர் மற்றும் இவர் பெருமகவாக காணப்பட்டிருக்கிறார். வரி வசூலிப்பவராக சொத்துடையவராக இருந்திருக்கிறார். மற்ற பிக்குகளுக்கு குகையை தானம் அளிக்கின்ற ஆற்றல் உடையவராகவும் இருந்திருக்கிறார் இந்த தொட்ட போஜக என்பவர். அரசுக்கு முற்பட்ட காலத்தில் அதிகாரம் பெற்றவர்களை குறிப்பிடுக. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல அந்த குருகபதி என்று சொல்லி சொன்னான். அந்த இல்லத்தலைவனை பற்றி சொன்னான். அதாவது இல்லத்தலைவன்ல இருந்துதான் அதெல்லாம் தொடங்குறான்னு சொல்லி, அதாவது அரசுக்கு முற்பட்ட காலத்துல அதிகாரம் பெற்றவர்கள் இல்லத்தலைவனை குருகபதின்னு சொல்றான். அதுல இருந்து கமிக, பிறகு பெருமக, அதே போல ராஜா என்று சொல்லி உள்ளடங்குகின்றது. இந்த கமிகன்னு சொன்னா கிராமத்து இல்லத்தலைவர்களால் தெரியப்படுபவர். அதே மாதிரி பெருமக, கிராமங்கள் பலவற்றை உள்ளடக்கிய தலைமையாளர் தான் பெருமகர் என்று சொல்லப்படுகிறது. குலத்தொகுதியை நிர்வகிப்ப கமிகவில பலம் வாய்ந்த ஒருவராகவும் இந்த பெருமகர் காணப்பட்டார். இதுல 13வது வினா, குலத்தொகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? வெப்பிரபாதனைய என்று அழைக்கப்பட்டது. அதாவது குலத்தொகுதி ஒன்று எவ்வாறு அழைக்கப்பட்டது என்று சொன்னால் வெப்பிரபாதனைய. 14வது, உலர்வலியத்தில் குலத்தொகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது என்று சொன்னால் இல்லங்காவ என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உலர்வலியத்துல இந்த குலத்தொகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டன்னு சொன்னால், அதாவது இல்லங்காவ என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம், இந்த குலத்தொகுதி ஒன்றின்ற தோற்றத்துக்கு வித்திட்ட காரணிகள் என்ன. அதாவது குலத்தொகுதி எடுத்தோம்டா அதுகின்ற தோற்றத்துக்கு வித்திட்ட காரணிகள். அதாவது முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா சிறு குளங்கள்ல நிலவிய பற்றாக்குறை. இப்ப உதாரணமாக கிறிஸ்துவுக்கு முன் 900 ஆண்டளவில் உலர் வலியத்துல மழை நீரை கொண்ட சிறு குளங்களை மையமாக கொண்ட கிராமம் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 10-15 குடும்பங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்களை அன்றாட தேவையை நிறைவு செய்ய குறுகிய காலத்துக்கே அந்த நீர் போதுமானதாக இருந்தது. அப்ப இங்க அந்த சிறு குளங்கள்ல நிலவிய பற்றாக்குறை தான் இந்த குலத்தொகுதியொன்றை தோற்றுவிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. அடுத்தது அந்த பெருகி வர்ற சனத்தொகைக்கு ஏற்ப உணவு விருத்தி செய்வதற்கும் இந்த நீர் பயன்பாட்டிற்கும் இந்த குளங்கள் அவசியமானதாக இருந்திருக்கிறது. அத மாதிரி உலர்வலிய காலநிலைக்கு தேவையான நீரை தேக்கி வைப்பதற்கும் இந்த குலத்தொகுதிகள் அவசியமாக இருந்திருக்கிறது. மற்றது நிச்சயமற்ற மழை வீழ்ச்சி, கிடைக்கப்பெற்ற மழை வீழ்ச்சி போதாமை, அதாலையும் நீரை இந்த குளங்கள்ல சேகரித்து வைக்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. அப்ப உலர் வலயத்துல நீர் பற்றாக்குறை காரணமாகத்தான் இந்த குளங்கள் உருவாக்கப்பட்டது. அத மாதிரி விவசாயம் செய்கிற நோக்கத்திற்காகவும் நீர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்காகவும் தான் இந்த குலத்தொகுதிகள் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த குலத்துவ தொகுதி உருவாக்குவதற்கான நோக்கங்கள் என்ன நோக்கங்கள்னு சொன்னா, மேட்டு நிலத்துல குளங்கள் மழை நீரை நிரப்பும் போது வெளியேறும் மேலதிக நீரை தாழ்நில குளத்திற்கு திருப்புவது. அது மாதிரி 2 குளங்களுக்கு இடையில கால்வாய் ஊடாக நீரை பாய்ச்சுவதன் மூலமும் நிலம் ஈரத்தன்மையுடன் காணப்படும். அந்த நிலத்தை அவர்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துவார்கள். அப்ப அந்த குளத்தொகுதியை உருவாக்குவதற்கும் ஒரு நோக்கம் இருந்திருக்கின்றது. அதாவது மழை நீரால் தான் அந்த குளங்கள் நிரப்பப்படுகிறது. அதே நேரம் அந்த குளத்திலிருந்து வெளியேற மேலதிக நீர் தாழ்நில குளங்களுக்கு
திசை திருப்பப்படுகிறது. அதே நேரம் 2 குளங்கள் இருந்துச்சுன்னா கால்வாயின் ஊடாக நீரை இன்னொரு இடத்துக்கு அனுப்புவது. பிறகு அதை வந்து கால்வாய்கள் நீர்ப்பாசன கால்வாய் ஊடாக விவசாய நிலங்களுக்கு நீரை விநியோகிப்பது. அப்ப அதற்காகத்தான் இந்த குளத்தொகுதி உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது அப்ப இந்த குளத்தொகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டான்னு சொன்னா வெப்பிரபாதனைய. அப்ப உலர்வலியத்துல குளத்தொகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டான்னு சொன்னா அதுக்கு பெயர், அதாவது பெருமக. இந்த உலர்வலியத்துல குளத்தொகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டாண்டா எல்லங்காவ என்று அழைக்கப்பட்டது. அடுத்த 15வது வினா, பெருமக பிரதானியின் தோற்றம் எவ்வாறு உருவானது என்றா பிரதான குளங்களின் பரிபாலனத்துடன் தான் இந்த பெருமக பிரதானியின் தோற்றம் உருவானது. 16வது, பெருமக கிமு 750 தொடக்கம் 450 காலப்பகுதியில் பயன்படுத்திய மயானம் எது என்று சொன்னால் தம்புள்ள இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். அதாவது பெருமக அந்த குறிக்கப்பட்ட இந்த காலப்பகுதிக்கு பயன்படுத்திய மயானம், அந்த மயானத்தின் பெயர் தம்புள்ள இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். அடுத்தது, பெருமக பதவியினுடைய முக்கியத்துவம் என்ன? அதாவது பிரதேச நிர்வாகிகளாக விளங்கியமை, அதே போல பிற்கால அரசியல் வளர்ச்சியின் அடையாளமாக விளங்கியமை. அப்ப இது பெருமக பதவியினுடைய முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. அத மாதிரி நாங்கள் இங்க எடுத்தோம்னு சொன்னால் இந்த பெருமக பெண் பிரதேச நிர்வாகிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இந்த பெருமகவில பெண் பிரதேச நிர்வாகிகளையும் இருந்திருக்கிறார். அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அதாவது பருமகளு என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். இப்ப பருமகளு என்று சொல்லிக்க இப்ப திஸ்ஸ என்ற ஒரு நடன கலைஞரின் மனைவி இந்த பதவியை வகித்திருக்கின்றார். அதாவது இந்த பெண் பிரதேச நிர்வாகிகள், அதாவது பெருமக பெண் பிரதேச நிர்வாகிகள் தான் என்ன பெயரால் அழைக்கப்பட்டார்கள்னு சொன்னா பெருமகளு. அப்படி ஆட்சி செய்த ஒருவர் இருக்கிறார், திஸ்ஸ என்ற ஒரு நடன கலைஞருடைய மனைவி இந்த பெருமகளு பதவியை வகித்திருக்கிறார். அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிராமண யாகம என்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் பெருமகளு சுமனா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பெருமகளு சுமனா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப பெண் பிரதேச ஆட்சியாளர்கள் இங்க பெருமகளு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப நான் இப்ப இதுல ஏற்கனவே இந்த குலத்தொகுதி என்றது பற்றி சொன்னான். குலத்தொகுதி மற்றது வந்து அந்த உலர் வலயத்துல அந்த குலத்தொகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்னு சொல்லி. அப்ப குலத்தொகுதி என்று சொன்னா என்னன்னா பல குளங்களை ஒன்றிணைத்து அமைக்கப்படுவதுதான் இந்த குலத்தொகுதி. அப்ப இது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்றதை விட குலத்தொகுதி வந்து எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னு சொன்னா அமைக்கப்படுதுன்னு சொன்னா பல குளங்களை ஒன்றிணைத்து, அதான் நாங்க சொல்ற மாதிரி அந்த வெப்பிரபாதனைய பல குளங்களை ஒன்றிணைத்து அமைக்கப்பட்டதுதான் இந்த குலத்தொகுதி. அதுக்கு அழைக்கப்படுற பெயர் தான் வெப்பிரபாதனைய என்று அழைக்கப்படுது. அப்ப உலர்வலிய மக்கள் இந்த குலத்தொகுதியை எவ்வாறு அழைத்தார்கள்னு சொன்னா எல்லங்காவ. அப்ப பரீட்சைக்கு இப்ப உங்களுக்கு ஒரு வினா கேட்க குலத்தொகுதி என்பது பல குளங்களையும் ஒன்றிணைத்து அமைக்கப்படுவது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறான்னு சொன்னால் வெப்பிரபாதனைய. அப்ப உலர்வலியத்துல வாழ்ற மக்கள் இந்த குலத்தொகுதியை எவ்வாறு அழைக்கிறார்கள்னு சொன்னா அதாவது எல்லங்காவ என்று சொல்லி அழைக்கின்றார்கள். அப்ப ஆகவே இதுல வந்து அந்த குலத்தொகுதி என்னன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். பல குளங்களை ஒன்றிணைத்து அமைக்கப்படுவதுதான் இந்த குலத்தொகுதி. அப்ப ஆகவே அந்த இலங்கையினுடைய அரசியல் அதிகார வளர்ச்சியில முக்கியமாக வரக்கூடிய, அதாவது நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அந்த வினாக்கள் விடைகள் என்ற முக்கியமான பகுதிகளை இதுல நான் பரீட்சைக்கு இலகுவாக படிப்பதற்கு போட்டிருக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக நாளைய வீடியோவிலேயும் இதனுடைய மிகுதி நான் வினா விடைகளோட பரீட்சைக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்துல வந்து சிறு குறிப்புகளும் இதுல வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.